ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். நம்ம திருவாய்மொழி முதல் 10 2ஆம் 10க்கான பத உரை பார்த்துட்டு இருக்கோம். 1ஆம் 10 முடிச்சு 2ஆம் 10ல 9 பாசுரங்கள் பார்த்துட்டோம். வீடுமன் முத்தமும் பதிகம். ஆழ்வார் ரொம்ப அழகா எல்லாத்தையும் எல்லா விஷயாந்தரத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் திருவடிகள்ல பத்தணும். அந்த பத்தறதுக்கான ஏதாவது நடுவுல இடையூறுகள் இருந்தா அதெல்லாம் எப்படி விலக்கிட்டு எம்பெருமான் சிந்தனையா இருந்தாலே அவனோட திருவடிகள் கிடைக்கும் அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம் நேத்திக்கு. இன்னைக்கு 10வது பாசுரம் ரொம்ப அருமையான பாசுரம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாசுரம் திருவாய்மொழியில. யார் அந்த யார போய் நம்ம சேரணும் அப்படின்றத பளிச்சுன்னு சொல்லக்கூடிய பாசுரம் இதுதான். பெருமாளோட திருநாமம் எடுக்கக்கூடிய பாசுரம், முதல் பாசுரம். என் பெருக்கு அந்நலத்து ஒன்பொருள் ஈரில வன்புகழ் நாரணன் திண்கழல் சேரே. என் பெருக்கு எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கும்படி அளவிறந்த அந்நலத்து அப்படிப்பட்ட ஞானம் முதலிய குணங்களை உடைய ஒன்பொருள் சிறந்த பொருளாகிய ஜீவாத்மா வர்க்கத்தையும் ஈரில முடிவில்லாத வன்புகழ் யாரு திருக்கல்யாண குணங்களையும் உடையனான நாராயணனுடைய திண்கழல். ஏன் திண்கழல்? அடியாரை ஒரு நாளும் கைவிடகில்லாத திருவடிகளை அச்சுதன் சேர் ஆசிரயிப்பது அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். கீழே ஆழ்வார் உபதேசித்த படிகளை எல்லாம் கேட்ட சம்சாரிகள் ஆழ்வீர் அப்படியே செய்வோம், எம்பெருமானை பஜிப்போம். பஜனத்திற்கு ஆலம்பனமாக ஒரு மந்திரம் வேணுமே, அது என்ன மந்திரம் அப்படின்றதுதான் இந்த பாட்டுல சொல்றார் அப்படின்றா. என்னது? நாராயண திருநாமத்தின் பொருளை அனுசந்தானம் செய்து கொண்டே திருநாமத்தை வெளியிட்டு அருளுகிறார் இப்பாட்டில். இதுல ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னாக்க, மத்தையோர்கள் இந்த திருநாமத்தை ஜபம் ஹோமம் முதலியவற்றில் உபயோகப்படுத்தி காரியம் கொள்வர்கள். நம் ஆச்சாரியர்களோ இதன் அர்த்தத்தை அனுசந்தானம் செய்வதே உத்தது என்று கொண்டு தாங்களும் அப்படியே அனுசந்தித்து தம்மை கிட்டினர்க்கும் அப்படியே உபதேசித்து போருவார்கள். எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இன் ரிட்டர்ன் எம்பெருமான் திருநாமத்தை அர்த்தத்தோட சேவிச்சா எவ்வளவு பலம் அப்படின்னு சாதிக்கிறார். கடைசி நிகமன பாசுரம். சேர்த்தட தென் குருகு சடகோபன் சொல் சீர்தொடை 1000 ஓர்த்த இப்பத்தே. சேர்த்தடம் செறிந்த தடாகங்களை உடைய தென்குருகு திருநகரியில் அவதரித்த சடகோபன் சொல் நம்மாழ்வார் அருளி செய்த சீர்தொடை கவி உறுப்புக்கெல்லாம் நன்கு அமைய பெற்ற 1000 இப்பத்து பாசுரம் ஓர்த்த ஆராய்ந்து சொல்லப்பட்டது அப்படின்ற. எதுக்கு இது பாசுரம் நிகமன பாசுரம்னா, எப்பவுமே நம்மளுக்கு பலம் சொல்லி முடிப்பார் இல்லையா, இதுல திருவாய்மொழி வாய் வந்தபடி சொல்லிற்றன்று அப்படின்றார். எதுக்காக சொல்லியிருக்கார்? சேதனருடைய இதத்துக்கே ஈடாக ஆராய்ந்து சொல்லப்பட்டதென்று நிகமனம் செய்கிறார் இப்பாசுரத்தில் அப்படின்னு வீடுமன் முத்தம் பதிகத்தை தலைக்கற்றார். அடுத்தது நம்மளுக்கு பத்துடை அடியவர்க்கு எளிவன் அந்த பதிகத்துல எப்படி அடியவர்க்கு எல்லாம் ரொம்ப மிக எளியவனா இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு காமிச்சு தரார். அதுக்கு அடுத்தது ரொம்ப அருமையான பதிகம் அஞ்சரிய மடனாராய். பார்த்துட்டே இருக்கும் அதுல எப்படி தூது விட்டுன்னு இருக்காரு ஆழ்வார் அப்படின்னு. அது தாமான தன்மை இல்லாம தலைமகள் பாசுரம். அதுவும் ரொம்ப அழகா ஆழ்வார் சேவிக்கிறார். ஒரு இதுவா எடுத்துட்டு எப்படி தூது விடுறார் எம்பெருமானுக்கு. அந்த தூதுல உள்ள அர்த்தம் என்ன, பறவைகள் பட்சிகள் அப்படின்னா எப்படி அதை ஆச்சாரியர்களுக்கு லிங்க் பண்றா அப்படின்றத நம்ம அனுபவிக்கலாம் ஒரு நாளும். அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமான்